ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே. குட்டி செப்போட சேர்ந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா சமைச்சு ஒரு வீடியோ ஒன்று போட போறோம். இன்றைக்கு வந்து பெரிய மீன் ஒன்று வாங்கி உறவுகளே பாத்தீங்கன்னு சொன்னாங்க பெரிய பாலை மீன் என்ன செய்யணும்னு சொன்னா வாங்கி வந்துருக்கோம். இதில் என்ன செய்யணும்னு சொன்னா மீனை கிளீன் பண்ணுவோம் உறவுகளே. பாலை மீன் வந்து நல்ல ஒரு சுவையான மீன். இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா செப்புகளை வெட்டுவோம். சரி வெட்டுவோமா? களி பெருக்க போடுங்க. கடுக்கா கழுவணுமே. களி போடுங்க. களி போடுங்க. உறவுகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனெல்லாம் வெட்டியாச்சு. வெட்டி அங்கே அவருக்கு கழுவி இருக்க நானும் என்ன சொல்கிறேன் வடிவா நீட்டாக க்ளீன் பண்ணி என்ன சொல்கிறேன் நான் கழுவி இருக்கிறேன். இது பாருங்க எல்லாம் நல்ல வடிவா ஃப்ரெஷ்ஷாக கழுவியாச்சு. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் வாங்க மசாலா எல்லாம் போட்டு என்ன செய்யணும்னா சமைக்க போகிறோம். ஓகே உறவுகளே வாங்க இப்போ சமைப்போம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சமையலுக்கு ஏற்ற சாமான் எல்லாம். ரைட் இப்போ என்ன செய்யணும் சமைக்க போகிறோம். முதலாவது அடுப்பு என்ன செய்யணும்னு சொன்னால் மூடியாச்சு. இயற்கையாக என்ன செய்யணும்னு சொன்னால் வெளியில இருந்து என்ன செய்யணும்னு தான் சமைக்க போகிறோமே. எண்ணெய் என்ன செய்யணும்னு சொன்னால் கடுகு வெந்தயத்தையும் எடுத்தாங்க அப்பாட்ட. ரைட் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு என்ன செய்யணும் கடுகும் வெந்தயம் என்ன செய்யணும்னு சொன்னால் போட போகிறோம். அடுத்து கொஞ்சம் சாத்தி போட்டு அடுத்தது உறவுகளே வெங்காயம் மிளகா போட போகிறோம். இதோட இப்போ என்ன செய்யணும் சொன்னால் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டால் கறி நல்ல வாசமாக இருக்குது. வெங்காயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவுகளே நல்ல ப்ரௌன் கலருக்கு என்ன செய்யணும் சொன்னால் வந்துட்டுது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இதோட தக்காளி என்ன செய்யணும்னு சொன்னால் போட போகிறோம். தக்காளி எடுங்க பாப்போம். ரைட் தக்காளியை போடுங்க. சொன்னால் தக்காளியை போடு நல்லா இருக்கா வதங்கி வெங்காயத்தோடு என்ன செய்யணும்னு சொன்னால் சேருவோம். இஞ்சி பூண்டு எடுத்து போடுங்க கரிஷ். ரைட் அப்படி போடுங்க. அப்படி போடுங்க. வடிவா பச்சை மனம் போக மட்டும் என்ன செய்யணும் சொன்னால் உறவுகளை நல்லா வதப்பணும். அடுத்து என்ன செய்யணும் சொன்னால் பால் தூள் எடுத்தாங்க பாட்டேன். இது வந்து கறி மிளகாய் தூள் தேவையான அளவு என்ன செய்யணும்னா போடுவாங்க. ரைட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உறவுகளே மாங்காய் மீன் கறிக்கு மாங்காய் என்ன நல்லா சுவையாக இருக்கும். கொஞ்சம் என்ன செய்யப்படுவோம்னு சொன்னால் உறவுகளே கொஞ்சம் தண்ணியும் விட்டு ரைட் தேவையான அளவு கட்டி இப்போ போட்டுவிட்டு ஒரு கிளறிட்டு ரைட் பாருங்க உறவுகளை சும்மா சத்தம் கேட்குது கொதிச்சு போல கொதிச்சு. இப்போ என்ன செய்ய போனதுன்னா வட்டி வடிவா கிளீன் பண்ணுது மீனை என்ன செய்ய போனதுன்னா இதை போட போகிறோம். போட்டுட்டு ஒருக்கா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி என்ன செய்யணும்னா திருப்பவும் உறவுகளே ஒருக்கா மூடி வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் நல்லா பேகி வருமே. பார்த்தீங்களா நண்பர்களே எப்படி போலன்னு கொதிக்குதுன்னு உறவுகளே பார்த்தீங்களா அப்படியோ பத்தி நல்லா மீனெல்லாம் நல்லா அவிஞ்சு கறியெல்லாம் என்ன சொன்னால் நல்ல வாசமாக இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போமே. என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தட்டில் எடுத்து வச்சு மாங்காய் என்ன செய்ய போகிறோம்னு சொன்ன உறவுகளே எடுத்து சுட சுட மீன் கறி ரெடி.
இப்போ என்ன செய்ய போகிறோம் பாருங்க, ஆவி வராது நண்பர்களே. உப்பால் பாறை மீன் வந்து கொஞ்சம் முள்ளு தான், ஆனாலும் பெரிய பாறை மீனுக்கு முள்ளு குறைவாக இருக்கும். நல்ல அருமையாக இருக்குது உறவுகள். இப்போ மீனுக்கு போட்டால் மாங்காய் நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சொல்லுங்க நம்மளே. தொடர்ந்து வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க.